நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு அது ஒன்றாக இருக்கும் வரை இந்த மாதிரி தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கும். அது 2ஆக 3ஆக உடைக்கப்பட வேண்டும். அரசாங்கத்தோடு மோத முடியவில்லை, இராணுவத்தோடு மோத முடியவில்லை. கடைசியில் எளிய மனிதர்களை கொன்றுவிட்டு நிரபராதிகளாக, ஆயுதம் இல்லாதவர்களாக, உல்லாசமாக போனவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு போய் மோடியிடம் சொல்வது என்பது பெரிய வீரமா, முட்டாள்தனம். அது அவர்கள் எடுத்த நடவடிக்கையிலே ரொம்ப சிறப்பானது. சிந்து நதியை தடுத்து நிறுத்தியது. சிந்து நதி இல்லாவிட்டால் பாகிஸ்தான் செத்தது. என்ன ஒரே ஒரு பயங்கரம் என்றால், இந்தியா 5 நிமிடத்தில் நசுக்கி விடலாம் பாகிஸ்தான். அது ஏற்கனவே இந்த நாடு பாதியாக உடைக்கப்பட்டு விட்டது. நாம் 140 கோடி பேர், அவன் 20 கோடி பேர். அவன் பலமாகவும் இல்லை. நம்முடைய நாடு பெரிய வளத்தை அடைந்திருக்கிறது. சின்ன நாடு வெல்லாது என்கின்ற நிலைமையெல்லாம் போய்விட்டது. அவன் அணுகுண்டு வைத்திருப்பவனாக இருந்தார். ஈரான் வைத்திருக்கிற அணுகுண்டுக்கு அமெரிக்கா பயப்படுகிறான். நார்த் கொரியா வைத்திருக்கிற அணுகுண்டுக்கு அமெரிக்கா பயப்படுகிறான். பாகிஸ்தானை ஒரு பஃபர் ஸ்டேட்டா உருவாக்கணும் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுடைய எண்ணமா இருந்தது. இந்தியாவுக்கு ஒரு பஃபர் ஸ்டேட்டா இருக்கணும், அது மாதிரி பண்ணியிருக்க கூடாது. அப்ப இருந்த நேருவும் காந்தியும் தவறு செய்து விட்டார்கள்னு இப்ப சில எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, அதெல்லாம் சரியானது இல்லை. உண்மையிலே ஒரு பகை நாடாக ஆனது. ஆகவே தான் அவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டன. அங்கிருந்து இந்துக்கள் வந்த போதும், இங்கிருந்து முஸ்லீம்கள் அங்கே போன போதும், இந்தியாவிலே அந்த பிரிவினையின் போது, பார்ட்டிஷன் போது ஏற்பட்ட சேதங்களைப் போல இந்தியாவில் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. இப்போ பெனசிர் பூட்டோடைய மகன், அவரும் அங்க ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, சிந்து மாகாணத்தை மட்டும் இந்தியா தன்னோட இணைக்கணும்னு நினைச்சதுன்னா சிந்து நதியில ரத்த ஆறு தான் ஓடும், அதுவும் இந்தியர்களோட ரத்தம் ஓடும். ஆனால் பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னா, பெனாசிர் பூட்டோ மட்டும்தான் சிந்து மாகாணம். சிந்து சமவெளி நாகரிகம்னு நம்முடைய நாகரிகத்துக்கு தான் பேர். வேதகால நாகரிகம்னு பார்ப்பன நாகரிகத்திற்கு பேர். 2 நாகரிகம் தான் இந்தியாவுக்கு. வேற எல்லா பயலும் சும்மா பின்னாடி தெரிய வேண்டிய பேதான். பகல்காமில் நடத்தப்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு போர் சூழலை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியா தரப்புலேருந்து பேசக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, தொடர்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு அது ஒன்றாக இருக்கும் வரை இந்த மாதிரி தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது 2ஆக 3ஆக உடைக்கப்பட வேண்டும். அப்போதான் இதுக்கான நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வரும். இல்லைன்னா கிராஸ் பார்டர் டெரரிசம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு மனிஷ் திவாரி கூட பேசியிருக்கிறாரு. ஆனால் உங்களுடைய பார்வை? ஆமாம், அது சரியானதுதான். நான் உண்மையிலே அந்த 26 பேர் கொலை செய்யப்பட்ட அன்று மனசில் எனக்கு பெரிய பதட்டம் இருந்தது. மனிதர்கள் ஒரு குற்றமும் செய்யாமல் அவர்கள் அழிக்கப்படுவது, பயங்கரவாதிகள் அரசாங்கத்தோடு மோத முடியவில்லை, இராணுவத்தோடு மோத முடியவில்லை. கடைசியில் எளிய மனிதர்களை கொன்றுவிட்டு நிரபராதிகளாக, ஆயுதம் இல்லாதவர்களாக, உல்லாசமாக போனவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு போய் மோடியிடம் சொல்வது என்பது பெரிய வீரமா, முட்டாள்தனம். அது ஆகவே பயங்கரவாதம் என்பது உலகத்திலேயே கடைகட்ட ஒரு பயங்கொள்ளித்தனம். அது நேரே உரியவர்களை மோத முடியாமல் யாரையோ கொன்றுவிட்டு அது தங்களுடைய பலத்தை காட்டிக்கொள்வது என்பது படுமுட்டாள்தனம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இதற்கு உடனடியாக நம்முடைய அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்தது. என்ன என்றால், அவர்கள் எடுத்த நடவடிக்கையிலே ரொம்ப சிறப்பானது. சிந்து நதியை தடுத்து நிறுத்தியது. சிந்து நதி இல்லாவிட்டால் பாகிஸ்தான் செத்தது. எப்படி காவேரி வராவிட்டால் நம்முடைய தமிழ்நாடு மண்ணாகி விடுமோ, ஒன்றுமே இருக்காது, ஒரு நிலமும் விளையாது, காவிரியை முழுக்க. அதே மாதிரி இந்த சிந்து நதியை நிறுத்தி விட்டார்கள். இது ஐநாவில் உள்ள நீதிமன்றத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம். எவ்வளவு காலத்துக்கு நிறுத்த முடியும், என்ன செய்ய முடியும் என்பது ஒரு கேள்வி. 10% நீரைத்தான் உடனடியாக நிறுத்த முடியுமே தவிர, மற்ற இடங்களிலெல்லாம் அணை கட்டி தடுத்தால்தான் அதுக்கு ஒரு சில ஆண்டுகளாகும். உடனடியாக இது முழு தீர்வு என்று சொல்ல முடியாது. ஆனால் சடனாக பயப்படுவான், என்னடா தண்ணியே வராது, குடிப்பதற்கே தண்ணி வராமல் நிறுத்தி விடுவான். இப்போ முழுவையும் நிறுத்த முடியாது. ஆனால் படிப்படியாக எல்லா இடங்களிலும் அணை கட்டி நிறுத்தி விடலாம். இதெல்லாம் பெரிய உலக சிக்கல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிரம்மபுத்திராவை சீனன் நிறுத்தினால் நமக்கு என்ன ஆகுமோ, நாம் சிந்து நதியை நிறுத்தினால் பாகிஸ்தான்காரன், அதெல்லாம் இருக்கட்டும்.
ஒரு அச்சம் ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா? 26 பேரை அநியாயமாக கொண்டிருக்கிறான், ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே நான் இந்திய அரசாங்கத்தின் கருத்தை வலுவாக ஆதரிக்கிறேன், செயல்பாட்டை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, அதற்கு அடுத்தாற்போல் இப்பொழுது அந்த வேகம் பெருக்கெடுக்குமோ என்று நினைத்தேன். வேகம் பெருக்கெடுக்கவில்லை, வேகம் குறைந்து விட்டது. அதற்கு மிகப்பெரிய காரணம் பாகிஸ்தானுடைய இராணுவ மந்திரி பேசியது. பாதுகாப்பு மந்திரி வெளிநாட்டில் போய் பேசியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயங்கரவாதத்தை இந்த நம்முடைய இயேசு சொல்வார், ரிப்பன், செஞ்சதை நினைத்து கண்ணீர் வடி, செஞ்சதை நினைத்து வருந்து, உனக்கு இறை உலகம் திறக்கும் என்று சொல்லுவார் இயேசு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிந்தித்தவர் அவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. எவ்வளவு பாவியாக இருந்தாலும் செய்ததை நினைத்து அழுது புலம்பி மீண்டும் அந்த தவறை செய்யாதவனாக நீ இருந்தால் உனக்கு எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்வார். அது ஒரு அன்பு மதம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மந்திரி பேசியிருக்கிறார், பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட நாடு, பாழாய் போன நாடு பாகிஸ்தான். இந்த பயங்கரவாதத்தை எங்களுக்கு கற்பித்தது அமெரிக்கா. ஒரு காலத்தில் இந்த சோவியத் நாட்டுக்காரன் ஆப்கானிஸ்தானத்தை தன்னுடைய கையிலே கம்யூனிஸ்ட் நாடாக இருந்து வைத்திருந்த போது இவனை விரட்ட வேண்டும், கம்யூனிசம் ஆப்கானிஸ்தானத்திலே ஊன்றிவிடக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா எங்களுக்கு பணம் தந்து தாலிபான் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்த வைத்தது. எங்களுடைய மக்களில் பல பேரை நாங்கள் பயங்கரவாதியாக ஆக்கி அவன் தந்த பணத்தை வைத்து கொண்டு கொளித்தோம். பயங்கரவாதத்தை உருவாக்கி விரட்டி விட்டோம் நாங்கள் சோவியத் நாட்டை. பிறகு அமெரிக்கா வந்தது, மீண்டும் அமெரிக்காவும் வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இப்பொழுது தாலிபான் நிலைத்து விட்டது. இந்த பயங்கரவாத சக்திகள் காலப்போக்கில் கொஞ்சம் குறைந்து விட்டன. ஆனால் இது யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் அமெரிக்காவுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது நாங்கள் இந்த பயங்கரவாதத்தை பற்றிய கருத்து எங்களுக்கு இல்லை, நாங்கள் இந்த செயல்களில் ஈடுபடுவதில்லை. இப்பொழுது இருக்கின்ற அமைப்பு காஷ்மீரத்திற்குள் உருவான அமைப்பே தவிர அவர்கள் யார் என்றே எங்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த குற்றத்தில் எங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய ரிப்பண்டன்ஸ் என்பது ஒரு பக்கம், தான் செய்த பாவங்களுக்காக கழிவிறக்கப்பட்டு ஒப்புக்கொண்டு அதிலே தான் இந்த நாடு அழிந்தது. இல்லாவிட்டால் பாகிஸ்தான் ஒரு பெரிய செல்வம் கொளிக்கின்ற பூமியாக இருக்கும். வீணாக போய்விட்டோம், இன்னொருவனுக்கு ஏவராளாக இருந்து பயங்கரவாதங்களை உருவாக்கி பாழாய் போய்விட்டோம் என்று ஒரு மந்திரி பேசுகிறார். அது இந்த நேரத்தில் அவர் பேச வேண்டியதில்லை. அடிப்பாயா நீ அடி பார்ப்போம். என்ன ஒரே ஒரு பயங்கரம் என்றால் இந்தியா 5 நிமிடத்தில் நசுக்கி விடலாம் பாகிஸ்தான். அது ஏற்கனவே இந்த நாடு பாதியாக உடைக்கப்பட்டு விட்டது. நாம் 140 கோடி பேர், அவன் 20 கோடி பேர். அவன் வளமாகவும் இல்லை. நம்முடைய நாடு பெரிய வளத்தை அடைந்திருக்கிறது. ஆகவே வலுவான மோடி, அவர் ரொம்ப விடமாட்டார். அவர் ரொம்ப மல்லுக்கட்டி. இப்போ 2000 பேர் அவருடைய ஆட்சியில் குஜராத்தில் அழிக்கப்பட்டார்கள். அந்த பயங்கரவாதம் ஒரு கட்டம் 140 பேரை ரயிலில் கொளுத்திய போது அவர் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர் தான் இருக்கிறார். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர்கள் அந்த உணர்ந்த பேச்சு இருக்கிறதே, அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு துணை இல்லை, தொடர்ந்து நடத்த மாட்டார்கள் என்று சொல்வார். போர் என்பது 2 பக்கத்துக்கு அழிவு வரும். இன்னொன்று, சின்ன நாடு வெல்லாது என்கின்ற நிலைமையெல்லாம் போய்விட்டது. அவன் அணுகுண்டு வைத்திருப்பவனாக இருந்தார். ஈரான் வைத்திருக்கிற அணுகுண்டுக்கு அமெரிக்கா பயப்படுகிறான். நார்த்து கொரியா வைத்திருக்கிற அணுகுண்டுக்கு அமெரிக்கா பயப்படுகிறான். ஏனென்றால் அதிக பேர் படையில் இருக்க வேண்டியதில்லை. நாம் போய் அவனுடைய எல்லையிலே உள்ளே நுழைந்து ஊடுருவி ஜெர்மனிக்குள் பிரிட்டிஷ் படையும் சோவியத் நாட்டு படையும் நுழைந்தது போல் நுழைய வேண்டிய தேவையில்லை. இங்கிருந்து பொசுக்கி விட்டு பேசாமல் இருக்கலாம். அமெரிக்காவிலிருந்து ஒரு விமானம் சென்றது, 2 குண்டுகளை நாகசாகியின் மீதும் ஹிரோஷிமா மீதும் வீசியது. ஜப்பான் சரணடைந்தது. பிறகு அந்த மண்ணில் 100 ஆண்டு 50 ஆண்டு காலமாக புல் பூண்டு முளைப்பதில்லை, கருக்கள் உருவாவதில்லை. உருவாகின்ற கருக்கள் ஒச்சமுடையவையாக உருவாகின்றன. அந்த பாகிஸ்தான் அணுகுண்டு வைத்திருக்கிறான், அட்டாமிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைத்திருக்கிற ஒரு நாடு அது. ஆகவே எந்த ஒன்றையும் நாம் நிதானமாக பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் வி ஸ்டாண்ட் வித் அவர் கவர்மெண்ட், வித் மோடி. இப்பொழுது உண்மையிலே வெரி ஸ்ட்ராங் பர்சன் மோடி. எதுவும் செய்வார். அங்கிருந்து வந்து விட்டாரே, பாதியிலே வந்து விட்டார். வந்து கடுமையாக எச்சரித்தார். அதனாலே செய்தார் சிந்தனை. அவ்வளோதான். இப்போ முதல்ல ஒரு கட்டம் ஒடுங்கி வந்தால் பிறகு அதற்கு தகுந்தாற் போல்
நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும். ஆள்வதற்கான உரிமையை பெற்றவர்கள் அதை பற்றி சிந்திப்பதற்கு ஏராளமான அறிவாளிகளை தன் சுத்தியன். விஜய் வச்சிருக்கிற ஆள் மாதிரியா வச்சிருக்காரு மோடி. எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க என்ன செய்ய வேண்டிய. நமக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் நமக்கு கிடையாது என்று அதவே அதுக்குள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறான். அவெல்லாம் இப்போ கஸ்தூரி ரங்கன் இறந்து விட்டார். ரொம்ப ஒரு பெரிய நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த ரொம்ப அறிவான ஒரு மனிதர். இல்லை, இதில் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயம் கேட்குறாங்க, அது நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது, இந்த இங்கே ஆங்கிலேயர்கள் காலத்தில் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டதே பாகிஸ்தானை ஒரு பஃபர் ஸ்டேட்டாக உருவாக்கணும் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களோட எண்ணமாக இருந்தது. இந்தியாவுக்கு ஒரு பஃபர் ஸ்டேட்டாக இருக்கணும், அதனால தான் அந்த நாடே உருவாக்கப்பட்டது. அந்த காரணத்தை தெரிந்து தான் நம்மளும் அப்படியே அது அனுமதிச்சிட்டோம். அது மாதிரி பண்ணியிருக்க கூடாது. அப்போ இருந்த நேருவும் காந்தியும் தவறு செய்து விட்டார்கள்னு இப்போ சில எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, அதெல்லாம் சரியானது இல்லை. உண்மையிலே அது ஒரு பகை நாடாக உருவானது. உன்னோடு சேர்ந்தே இருக்க முடியாது என்று தெளிவாக வெளியே போனார் ஜின்னா. ஆனால் அவர் சொன்னது சில சமயங்களில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனையோ சட்டங்கள் போடப்படுகின்ற போது அது ஒரு இந்து ராஷ்டிராவாக ஆக்குகின்ற மனிதர்கள் வருவார்கள், எங்களுடைய சமயத்தின் தன்மையை அழிப்பார்கள் என்று ஜின்னா சொல்லுகிறார். காந்தி சொல்லுகிறார், நீனே பிரதம மந்திரியாக என்று. அதல்ல பிரச்சனை, நீயும் நானும் போய்விடுவோம். அதற்கு பிறகு மோசமான மனிதர்கள் வருவார்கள், மதவெறி உடையவர்கள் வருவார்கள், என்னுடைய மதங்களை அழித்து விடுவார்கள். நாங்கள் தனிச்சட்டம் உடையவர்கள், தனி வாழ்க்கை போக்குடையவர்கள். சரி, இந்த சரியாக சட்டம் இன்றைக்கு கேள்விக்குள்ளாயிருக்கு. இட் இஸ் அட் ஸ்டேக். ஆகவே அது அவர்கள் சொன்னது அந்த பஃபர் ஸ்டேட்டாக ஆவதென்றால் இடையிலே இருக்கிற ஒரு நாடு அந்த 2 கேரேஜ்கள் மோதிக்கொள்ளாதபடி அதுக்கு ஒரு இது வைத்திருப்பது, அந்த மாதிரியான நிலை இல்லை. உண்மையிலே அது ஒரு பகை நாடாக ஆனது. ஆகவே தான் அவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டன. அங்கிருந்து இந்துக்கள் வந்தபோதும், இங்கிருந்து முஸ்லீம்கள் அங்கே போன போதும், இந்தியாவிலே அந்த பிரிவினையின் போது, பார்ட்டிஷன் போது ஏற்பட்ட சேதங்களைப் போல இந்தியாவில் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. காந்தி அப்படி உயிரே விடுவதற்கு தயாராக இருந்தார். அதற்கு பிறகு அது அடங்கியது. வைத்துக்கொள்ளுங்கள், காந்தியினுடைய உயிர் போன காரணத்தினாலே தான் அந்த இரத்த களரி நின்றது. அதற்கு பிறகு இந்துக்களும் ஒடுங்கி விட்டார்கள். முட்டாள்தனமாக காந்தியை இழந்து விட்டோம், நம்முடைய ஒரு இந்துவே சுட்டு விட்டான் என்று இவர்கள் அடங்கி விட்டார்கள். ஆகா, நமக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்று அந்த மகத்தான மனிதன் உயிரை இழந்து விட்டான் என்று முஸ்லீம்கள் அடங்கி விட்டார்கள். ஆக இவ்வளவு பெரிய இரத்த களரியை காந்தி தன்னுடைய இரத்தத்தால் தான் அந்த களரியை நிறுத்த முடிந்தது, தவிர உயிரை போக்கித்தான் நிறுத்த முடிந்தது. துப்பாக்கி குண்டுக்கு ஆளாகித்தான் நிறுத்த முடிந்தது. அதுவரையில் அது நிற்கவில்லை. காந்தி உண்ணாவிரதம் இன்னும் 50 நாளைக்கு இருந்தால் அது நின்றிருக்காது. அவரை கொன்றுதான் அது நின்றது. நான் கொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, நான் வணங்குகின்ற தலைவன் காந்தி, அது வேறு. அதனால் சொல்லுகின்றேன், அதெல்லாம் சரியான பார்வை இல்லை. பலவிதமாக பார்ப்பார்கள் வரலாற்றை, அதுதானே தவிர எனக்கு ரொம்ப என்னுடைய வாழ்நாளில் பாகிஸ்தானை பற்றிய வரலாற்றை அறிந்த வரையிலும் இப்படி தேவனே என்னை மன்னிப்பீர் என்று சொல்லுவார் ஒரு பாகிஸ்தானுடைய இராணுவ மந்திரி என்று நான் என்னுடைய வாழ்நாளில் கற்பனைய வேண்டியதில்லை. அழிந்து போனோம் என்றே சொல்லியிருக்கிறார். இந்த பயங்கரவாதத்தால் அழிந்து போன நாடு இது, அமெரிக்கா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் என்று சொல்லி. ஆகவே அப்படி என்றால் நான் மறுபடியும் பயங்கரவாதத்தை வளர்த்து உனக்கு தொந்தரவு செய்ய மாட்டோம். காஷ்மீர் எங்களோடு சேர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவன் மாற்றிக்கொள்ளவில்லை. அது வேறு, அது அரசியல். ஆனால் இந்த வேலையை நாங்கள் செய்யவில்லை என்று அவன் சொல்வது எனக்கு ஏன் நம்பகமாக தெரிகிறது என்றால், இவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பு கோரல் ஒன்று பாகிஸ்தான் இராணுவ மந்திரியிடமிருந்து வரும் என்று என்னால் எதிர்பார்க்க முடியவில்லை. அவன் திருப்பி அடிக்க வேண்டும் என்றால் அவன் பேசுகிற பேச்சு வேறாக இருக்கும். பார்த்து விட, உன்னிடம் இருக்கிற படைகள் எதுவாக இருந்தால் என்ன, என்னிடமும் ஒரு குண்டு இருக்கிறது என்று சொல்லி கொண்டு இருப்பான் என்று தான் நான் நினைத்தேனே தவிர என்ன. இப்பொழுது கர்நாடகா தண்ணீர் விடமாட்டேன் என்று நமக்கு சொன்னால் நாம் நீதிமன்றத்துக்கு போவோம். அவனும் ஐநா நீதிமன்றத்துக்கு போகலாமே தவிர இல்லாவிட்டால் அவளெல்லாம் இதெல்லாம் எதிர்கொண்டு விடுவார்கள். ஏனென்றால் நாடு இருக்கிறது, படை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. உலகத்தின் போக்குக்கு ஏற்பத்தான் நாம் போய் எல்லாவற்றையும் செய்ய முடியுது. எனக்கு முந்தா நாள் இருந்த கோபம் இந்த பாகிஸ்தான் மந்திரி பேசிய பிறகு அவன் ஏதோ திருந்துவதற்கு நினைக்கின்றான். ஆகவே தான் இதை ஆனால் அவர் பேசியிருக்கிறாரு. குறிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு. ஆனால் இப்போ பெனசர் பூட்டோடைய மகன் அவரும் அங்கே ஒரு அமைச்சராக இருக்கிறாரு.
அவர் சொல்றாரு சிந்து மாகாணத்தை மட்டும் இந்தியா தன்னோட இணைக்கணும்னு நினைச்சதுன்னா சிந்து நதியில வந்து ரத்த ஆறு தான் ஓடும், அதுவும் இந்தியர்களோட ரத்தம் ஓடும். ஆனால் பிரமாதமான விஷயம் என்னன்னா பெனாசிர் பூட்டோ மட்டும்தான் சிந்து மாகாணம். அந்த பெயருக்கானே பூட்டோ பேர் அவன் சிந்து மாகாணத்தை சேர்ந்துவன், மற்றவங்கெல்லாம் வேற, இவன் சிந்து. அதனால அவனுக்கு சிந்து நதி நின்று ஓச்சுன்னு சொன்ன. நம்முடைய திராவிட நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் தானே, அங்கேருந்து வந்திருக்கான் பாருங்க நம்ம ஆடு. சிந்து சமவெளி நாகரிகம்னு நம்முடைய நாகரிகத்துக்கு தான் பேர், வேதகால நாகரிகம்னு பார்ப்பன நாகரிகத்திற்கு பேர். 2 நாகரிகம் தான் இந்தியாவுக்கு, வேறு எல்லா பயலும் சும்மா பின்னாடி தெரிய வேண்டிய பேர் தான். என்ன அந்த சிந்து நதியோர நாகரிகம் தான் நம்ம அங்கே வாழ்ந்தான். நம்ம இப்போ பாகிஸ்தான்காரன் வாழ்கிறேன், அந்த நதியை நிறுத்தி விட்டார் இவர். என்ன அது. ஆனால் என்னுடைய கருத்து, இந்த போரினுடைய முனைப்பு ஓயட்டும். இனிமேல் பயங்கரவாதங்கள் இல்லாமல் இருக்கட்டும். பயங்கரவாதிகளை தேடி காஷ்மீர் முழுவதும் வலி வீசுகிறார்கள் நம்முடைய இராணுவத்தினர். அவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களை பகிரங்கமாக தூக்கிலிட வேண்டும், அதெல்லாம் செய்ய வேண்டும். எவனுக்கு இனிமேல் பயங்கரவாதத்தை பற்றி சிந்திக்கின்ற தன்மை இருக்கக்கூடாது. எப்பொழுது ஒரு பாகிஸ்தான் இதை உணர்ந்திருக்கிறானோ பிறகு பாகிஸ்தான் தான் பயங்கரவாதத்தின் கருவறை. அவன் மாறி விடுவான் என்று சொன்ன, அவன் மாறுவதற்கான பேச்சு தான் அது. அவன் அழிந்து போய்விட்டோம், பெரிய வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டோம் என்றெல்லாம் நினைக்கிறேன். அந்த அறிவு வந்து விட்டால் பிறகு அவன் மாறுவான் என்று நாம் ஒரு முறை நினைக்கலாம். அதனாலே இந்த போர் என்பது எப்பொழுதும் 2 பக்கத்துக்கும் சேதத்தை விளைவிக்கக்கூடியது தான். அதனால் பயங்கரவாதிகளை பிடித்து அழித்து அவன் சொல்வது உண்மைதானா என்று தெரிந்து, இல்லை பாகிஸ்தான் வெறும் பேச்சுக்கு தான் அதை செய்கிறான் என்றால் நாம் அதை தொடர்வதற்கு நியாயங்கள் இருக்கிறது. எனக்கு இந்த 3 நாளைக்கு முன்னாடி இருந்த வேதாந்த பாகிஸ்தான் மந்திரியினுடைய பாவ மன்னிப்பு பேச்சுக்கு அப்புறம் இந்த சமயத்தில் பேச மாட்டேன், எந்த நாட்டிலையும் பேச மாட்டேன். பாத்ரூம்டா, நீ என்ன பெருசு, நான் என்ன சின்ன, என்ன அணைய மூடிடுவியா, நாங்கள் விட்டுருவோமா, அப்படி தான் பேசுவேன். பாழாய் போனோமே என்று பேசியிருக்கிறான். பயங்கரவாதத்தால் பாழாய் போனோமே. அப்போ பயங்கரவாதத்தை விட்டு வெளியே வர நினைக்கின்ற நாடு என்றால் அது சிறந்த. இப்பொழுதுதான் பாகிஸ்தான் புதிதாக பிறக்கிறது என்று நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து. நன்றி சார். பள்ளிகள் பற்றி தேங்க்யூ.